அனைவருக்கும் வணக்கம். நம்ம கலைச்சொற்கள் அப்படிங்கிற பகுதியில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துருக்கோம். அதில் சட்டம் சார்ந்த கலைச்சொற்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அக்வயர்டு டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தமிழில் பார்த்தோம்னா வாங்கிய பிரதேசங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்னா ஒத்திவைப்பு. ஓகேங்களா? அட்ஜர்ன்மெண்ட் இது நம்ம பார்த்துருப்போம், பாலிட்டி படிக்கிறப்பே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அட்ஜர்ன்மெண்ட்னா ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா நிர்வாக சீர்திருத்தங்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அடுத்ததே அதுதான் இருக்கு, நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படிங்கிறதுலாம். அஃபம் அப்படின்னா ஷியோரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிறது வரும். ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னா அகில இந்திய பணிகள். ஆல்டர்னேட்டிவ் ஓட் அப்படின்னா மாற்று வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அமெண்ட்மெண்ட் அப்படின்னா சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அப்படின்னா ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது ஒரு சர்வதேச அமைப்பு. சரிங்களா? சர்வதேச பொது மன்னிப்பு சபை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ஒரு என்ஜிஓ மாதிரி. சரிங்களா? அடுத்தது அனார்கிசம் அப்படின்னா அமைப்பெதிர்வாதம் அல்லது அரசின்மைவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிசீடன்ஸ் அப்படின்னா முன்னுதாரணங்கள். ஓகேங்களா? அடுத்தது ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு பார்த்தோம்னா கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பீல் அப்படின்னா முறையீடு அப்படின்னு அர்த்தம். அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிகல் அப்படின்னா உறுப்பு, சரத்து, பிரிவு, விதி, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்லலாம். அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா அசஸ்மெண்ட் அப்படின்னா மதிப்பீடு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பேலட் அப்படின்னா வாக்குச்சீட்டு. சரிங்களா? அடுத்தது பார்பாரிசம் அப்படின்னா நாகரிகமற்ற நிலை, பார்பாரிக் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. பைகேமரலிசம் அப்படின்னா ஈரவை சட்டமன்ற முறை அப்படின்னு சொல்லுவாங்க. பயோசின்ட்ரிக் ஈக்வாலிட்டி அப்படின்னா உயிர் முதன்மை சமத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. பர்காய்ஸ் அப்படின்னா இந்த வார்த்தையை அதிகமா பயன்படுத்துறது யாருன்னா கார்ல் மார்க்ஸ் பயன்படுத்தியிருப்பார். பர்காய்ஸ் அப்படின்னா முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பைகாட் அப்படின்னா புறக்கணிப்பு. பிரைப் அப்படின்னா கையூட்டு. பட்ஜெட்னா வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூரோக்ரசி அப்படின்னா அதிகாரத்துவம் அல்லது ஆட்சி பணியர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் அட்வைசரி கமிட்டி அப்படின்னா தொழில் ஆலோசனை குழு. நமக்கு பார்லிமெண்ட்ல படிச்சிருப்போம். பை எலெக்ஷன் அப்படின்னா இடைத்தேர்தல். கேபினட் அப்படின்னா அமைச்சரவை. கேபிட்டலிசம் அப்படின்னா முதலாளித்துவம். காஸ்ட் ஓட் அப்படின்னா வாக்களித்தல் அல்லது தீர்மான வாக்கு அப்படின்னு சொல்றாங்க. சீலிங் அப்படின்னா உச்ச வரம்பு. கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னா நடத்தை விதிமுறைகள். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்தல் தருணங்கள்ல பார்ப்போம் இல்லையா? கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கூட்டு பொறுப்பு. கொலிஜியேட் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா கூட்டு செயலாட்சி அப்படின்னு சொல்றாங்க. கலோனியல் ரெஜிம் அப்படின்னா காலனித்துவ ஆட்சி. கமிட்டி ஆஃப் பிரிவிலேஜஸ் அப்படின்னா உரிமைகள் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கமிட்டி ஆன் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா ஒப்படைப்பு சட்டம் இயற்றலுக்கான குழு அப்படின்னு சொல்றாங்க. கமிட்டி ஆன் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னா மதிப்பீட்டு குழு அப்படின்னு சொல்றாங்க. கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் பொது கணக்கு குழு. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படின்றத படிச்சிருப்போம் இல்லையா? அடுத்தது கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களுக்கான குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமிட்டி ரூல்ஸ் அப்படின்னா விதிமுறைகளுக்கான கமிட்டி ஆன் ரூல்ஸ் அப்படின்னா விதிமுறைகளுக்கான குழு அப்படின்னு சொல்றாங்க. கமிட்டி ஸ்டேஜ் அப்படின்னா குழு நிலை. நமக்கு பில் பாஸ் பண்றப்ப கமிட்டி ஸ்டேஜ், கன்சிடரேஷன் ஸ்டேஜ் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அது அடுத்தது கம்யூனல் வயலன்ஸ் அப்படின்னா வகுப்புவாத வன்முறை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கம்யூனலிசம் அப்படின்னா வகுப்புவாதம். கம்யூனிசம் அப்படின்னா பொதுவுடைமை. கம்யூனிட்டாரியனிசம் அப்படின்னா சமுதாயவாதம். கம்யூட்டேஷன் அப்படின்னா தண்டனையை குறைத்தல் அப்படிங்கிறது பொருள். அடுத்தது காம்படிஷன் அப்படின்னா போட்டி. கான்சர்ட் ஆஃப் யூரோப் ஐரோப்பிய ஒப்பந்த கூட்டமைப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா பொதுப்பட்டியல். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்தியாவின் நிரந்தர தொகுப்பு நிதி அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னா தொகுதி. கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அரசமைப்பு அல்லது அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்றோம். கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் அப்படின்னா அரசமைப்பு நீதிமன்றம் அப்படின்னு சொல்றோம். கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸி அப்படின்னா அரசமைப்பிலான மக்கள் ஆட்சி. கான்டெம்பரரி அப்படின்னா சமகாலத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா மரபுகள். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்றோம். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா மாநிலங்களவை. கிரிமினல் கேஸ் அப்படின்னா குற்றவியல் வழக்கு. கிரிமினல் லா அப்படின்னா குற்றவியல் சட்டம். கல்ச்சுரல் டைவர்சிட்டி அப்படின்னா பண்பாட்டு பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்றோம். கல்ச்சுரல் ரெவல்யூஷன் அப்படின்னா பண்பாட்டு புரட்சி அப்படின்னு சொல்றோம். கியூமுலேட்டிவ் அப்படின்னா ஒட்டு மொத்தமா, ஓகேங்களா? கியூமுலேட்டிவா கன்சாலிடேட் அந்த மாதிரியான ஒரு பொருள்ல வரும். சரிங்களா? டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா அதிகார பரவல். டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா
தகர்ப்பமைப்பு. டீப் எக்காலஜி அப்படின்னா ஆழச்சூழலியல் அப்படின்னு சொல்றாங்க. டிஃபாக்டோ அப்படின்னா நடைமுறை அதிகாரம் பெற்ற அப்படின்னு சொல்றாங்க. டிஃபாரஸ்டேஷன் காடு அழித்தல். டீலிமிட்டேஷன் வரையறை. டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னா வரையறை ஆணையம். டெமோக்ரசி அப்படின்னா மக்களாட்சி. டெமோக்ரட்டிக் அப்படின்னா மக்களாட்சியிலான. டெமோக்ரட்டிக் ஃபெடரலிசம் அப்படின்னா மக்களாட்சி கூட்டாட்சி. டெமோக்ரட்டிக் சோசியலிசம் அப்படின்னா மக்களாட்சியிலான சமதர்மம் அப்படின்னு சொல்றாங்க. டெமோக்ரட்டிக் ஸ்டேட் அப்படின்னா மக்களாட்சி அரசு. டிஜிட்டல் இந்தியா அப்படின்னா மின்னணு இந்தியா. டிப்ளமசி அப்படின்னா தூதாண்மை அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்பியூட் அப்படின்னா சச்சரவு. டிஸ்குவாலிஃபிகேஷன் தகுதி இழப்பு. டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் தனித்துவமான அம்சம். அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னா அதிகார பங்கீடு. டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னா அதிகார பகிர்வு. ஓகேங்களா, ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பார்த்துக்கோங்க. அடுத்தது டொமிசில் அப்படின்னா வாழும் இடம். டபுள் பேலட் எலக்டோரல் சிஸ்டம் அப்படின்னா இரு வாக்குச்சீட்டு வாக்காளர் முறைமை. டூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா இரட்டை குடியுரிமை. டயார்கி அப்படின்னா இரட்டை ஆட்சி. எக்கோஃபெமினிசம் அப்படின்னா சூழலிய பெண்ணியம். எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி அப்படின்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வு. எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா பொருளாதார சீர்திருத்தங்கள். எலெக்ஷன் அப்படின்னா தேர்தல். எலெக்ஷன் கேம்பெயின் அப்படின்னா தேர்தல் பரப்புரை. எலெக்ஷன் மெஷினரி அப்படின்னா தேர்தல் எந்திரம். எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்னா தேர்தல் முடிவுகள். எலக்டோரல் காலேஜ் அப்படின்னா வாக்காளர் தொகுதி முறைமை அல்லது வாக்காளர் குழுமம் அப்படிங்கிற பொருள். எலக்டோரேட் அப்படின்னா வாக்காளர் முறைமை. எலக்டார்ஸ் அப்படின்னா வாக்காளர்கள். எம்பசைஸ் அப்ராட் வெளிநாடுகளில் உள்ள தூதரங்கள் அப்படின்னு பொருள். எம்பாடிமெண்ட் அப்படின்னா வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். எமர்ஜென்சி அப்படின்னா நெருக்கடி நிலை. எனாக்ட் அப்படின்னா இயற்றுதல். என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் அப்படின்னா சுற்றுச்சூழல் சீர்கேடு. என்விரான்மெண்டலிசம் அப்படின்னா சுற்றுச்சூழலியம். ஈக்வாலிட்டி அப்படின்னா சமத்துவம். யூரோப்பியன் காலனைசேஷன் அப்படின்னா ஐரோப்பிய காலனியாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. எவால்வ்டு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா பரிணாம வளர்ச்சியிலான அரசமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா ஆட்சித்துறை அல்லது செயலாட்சி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது எக்ஸிட் போல் அப்படின்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. அடுத்தது எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அப்படின்னா வெளிப்புற ஆக்கிரமிப்பு. எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னா தீவிரவாதம். ஃபேக்ஷனலிசம் அப்படின்னா பிரிவினைவாதம். ஃபாசிஸ்ட் அப்படின்னா பாசிசவாதி. ஃபெடரலிசம் அப்படின்னா கூட்டாட்சி. ஃபெமினிசம் அப்படின்னா பெண்ணியம். ஃபியூடல் ரூல் அப்படின்னா நிலப்பிரபுத்துவ ஆட்சி. ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னா நிதி ஆணையம். ஃபிளெக்சிபிள் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா நெகிழும் அரசமைப்பு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா அந்நிய செலவாணி. ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல். அதாவது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீ அண்ட் ஃபேர் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்தது கெசட் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்திய அரசு பதிவுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜெனரல் அசம்பிளி அப்படின்னா பொதுச்சபை. ஜெனரல் எலெக்ஷன் அப்படின்னா பொது தேர்தல். குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாக்கல். குளோரியஸ் ரெவல்யூஷன் அப்படின்னா மகத்தான புரட்சி. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரி. கிராண்ட்ஸ் இன் எய்ட் அப்படின்னா நிதி நல்ல கைகள் அல்லது நிதி உதவி அப்படின்னு சொல்றாங்க. கன் சல்யூட் அப்படின்னா குண்டு முழங்கி மரியாதை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஹெகிமோனி அப்படின்னா மேலாதிக்கம். ஹோமோஜினிட்டி அப்படின்னா ஓரினத்தன்மை. ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னா மக்களவை. ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அப்படின்னா மனித உரிமைகள் கண்காணிப்பகம். ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் அப்படின்னா அடையாள அரசியல். இமேஜின்டு கம்யூனிட்டிஸ் அப்படின்னா கற்பனை சமூகங்கள். இம்பார்ஷியல் அப்படின்னா பாராபட்சமற்ற. இம்பார்ஷியல் சிவில் சர்வீசஸ் அப்படின்னா பாராபட்சமற்ற பொது சேவை. இம்பீச்மெண்ட் அப்படின்னா கண்டன தீர்மானம். இம்பீரியலிசம் அப்படின்னா ஏகாதிபத்தியம். இம்போஸ் அப்படின்னா விதித்தல். இன்சென்டிவ்ஸ் அப்படின்னா ஊக்கம். இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்னா சுதந்திரமான அமைப்பு. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அப்படின்னா சுயேட்சை அப்படின்னு சொல்லுவோம். சுயேட்சை வேட்பாளர். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படின்னா இந்திய குடிமை பணி அல்லது இந்திய ஆட்சி பணி அப்படிங்கிறத பொதுவாகவே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா, அடுத்தது இண்டிஜினியஸ் பீப்புள் அண்ட் தேர் ரைட்ஸ். பூர்வ குடிமக்களின் உரிமைகள். பூர்வ குடிமக்கள் மற்றும் அவர்களின் உரிமைகள் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, இண்டிஜினியஸ் பீப்புள் அண்ட் தேர் ரைட்ஸ். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னா தொழிற்சாலை மாசுபாடு. இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் அப்படின்னா தொழிற்சாலை மாசுபாடு அப்படின்னு சொல்லி வரும். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா தொழில்மயமாதல் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் மார்க்சிசம் அப்படின்னா கருவி மார்க்சிசம் அப்படின்னு சொல்றாங்க. இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அறிவுசார் சொத்து.
இன்டென்சிவ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா தீவிர வட்டார வளர்ச்சி திட்டம். இன்டர் ஜெனரேஷனல் ஜஸ்டிஸ் அப்படின்னா தலைமுறைகள் இடையிலான நீதி. இன்டரம் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இடைக்கால அரசமைப்பு. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா பன்னாட்டு நீதிமன்றம். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்னா பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சர்வதேச நாணய நிதியம் அல்லது பன்னாட்டு நிதி முனையம் இரண்டுமே வரும். இன்டர்நேஷனல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் பன்னாட்டு அரசு சாரா அமைப்புகள். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னா பன்னாட்டு அமைப்புகள். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையே ஆன குழு. ஜுடிஷியரி அப்படின்னா நீதித்துறை. ஜுரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அதிகார வரம்பு. ஜஸ்டிஃபையபிள் கன்சர்ன்ஸ் அப்படின்னா நியாயமான கவலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா பெரிய அளவிலான நிறுவனங்கள். லாஃபுல் இன்டர்வென்ஷன் அப்படின்னா சட்ட ரீதியான தலையீடு. லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐநா மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னா பன்னாட்டு சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா சட்டமன்றம். லெஜிட்டமசி அப்படின்னா சட்டப்பூர்வமான தன்மை. லயபிலிட்டிஸ் அப்படின்னா கடன்கள். லிபரலிசம் அப்படின்னா தாராளவாதம். லிபர்ட்டி அப்படின்னா சுதந்திரம். லிமிடெட் ஓட் அப்படின்னா வரையறுக்கப்பட்ட வாக்கு. லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கம். லோக்சபா அப்படின்னா மக்களவை. மெஜாரிட்டி அப்படின்னா பெரும்பான்மை. மனுஸ்மிருதி அப்படின்னா மனுநீதி. மார்க்கெட் எக்கானமி அப்படின்னா சந்தை பொருளாதாரம். மெட்டீரியலிசம் அப்படின்னா பொருள் முதல்வாதம். மிடீவல் ஸ்டேட் அப்படின்னா இடைக்கால அரசு. மைனாரிட்டிஸ் அப்படின்னா சிறுபான்மையினர். மிக்சட் எக்கானமி அப்படின்னா கலப்பு பொருளாதாரம். மொனார்கிக் லீனியேஜ் அப்படின்னா முடியாட்சி மரபு. மணிபிள் அப்படின்னா பண முன்வரைவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மணிபிள் அப்படின்னா அடுத்தது மோனோபோலிஸ்டிக் அப்படின்னா முற்றுரிமை மற்றும் ஏகபோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொராலிட்டி அப்படின்னா நீதி நெறி முறைமை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முனிசிபாலிட்டி அப்படின்னா நகராட்சி. நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னா தேசிய பால் பொருட்கள் மேம்பாட்டு வாரியம். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய வளர்ச்சி குழு. நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னா தேசிய நெருக்கடி நிலை. நேஷனல் மில்க் கிரிட் அப்படின்னா தேசிய பால் கட்டுப்பாடு வலையமைப்பு. நேச்சுரல் ரைட்ஸ் அப்படின்னா இயற்கை உரிமைகள். நெகட்டிவ் லிபரலிசம் அப்படின்னா எதிர்மறை தாராளவாதம். நெப்பாட்டிசம் அப்படின்னா தகுதியாளன்றி வேண்டியவருக்கு ஆதரவு வழங்குவது. நாமினேஷன் ஃபார்ம் அப்படின்னா வேட்பு மனு. நான் மானிட்டரி இன்சென்டிவ்ஸ் அப்படின்னா பணம் அல்லாத ஊக்கங்கள். நான் மணிபிள் நீதிசாரா சட்ட முன்வரைவு. நான் ப்ராஃபிட் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆதாயமில்லா அரசு சாரா அமைப்புகள். நான் டாக்ஸ் ரெவன்யூ வரி சாரா வருவாய். நான் வயலன்ஸ் அப்படின்னா வன்முறையின்மை. நோட்டிபிகேஷன் அப்படின்னா அறிவிப்பு. ஓத் அப்படின்னா உறுதிமொழி. அபிஷியல் பேரலன்ஸ் அப்படின்னா அதிகாரப்பூர்வ பேச்சு. ஆபரேஷன் ஃபிளட் அப்படின்னா வெள்ள நடவடிக்கை. ஆர்டினன்சஸ் அப்படின்னா அவசர சட்டங்கள் அப்படின்னு சொல்லி வரும். ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னா பழமை பற்று. பஞ்சாயத் அப்படின்னா தமிழ்லையும் பஞ்சாயத்து தான். பார்லிமெண்ட் அப்படின்னா நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்றோம். பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூவன்சிஸ் அப்படின்னா நாடாளுமன்ற தொகுதிகள். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா நாடாளுமன்ற முறை அரசாங்கம். பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா நாடாளுமன்ற நடைமுறைகள். பர்டிகுலரிசம் அப்படின்னா தனிப்பட்ட வாதம். பார்ட்டி பாலிடிக்ஸ் அப்படின்னா கட்சி அரசியல். பார்ட்டி சிம்பிள் அப்படின்னா கட்சி சின்னம். பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா சாத்வீக எதிர்ப்பு அல்லது செயலற்ற எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. பேட்டர்னலிசம் அப்படின்னா தந்தை வழி மரபு. பேட்ரியார்கல் தியரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா தந்தை வழி அரசு தோற்ற கோட்பாடு. பேட்ரியார்கி அப்படின்னா ஆணாதிக்கம். பேட்ரீசியன்ஸ் அப்படின்னா உயர் குலத்தோர். பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. பேட்ரோனேஜ் அப்படின்னா சப்போர்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஆதரவு. பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா தனிநபர் வருமானம். பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அப்படின்னா நிரந்தர நடுவர் தீர்ப்பாயம். பெர்மனன்ட் ஹவுஸ் அப்படின்னா நிரந்தர அவை. பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னா தனிநபர் சுதந்திரம். பர்சனாலிட்டி கல்ட் அப்படின்னா தனிமனித வழிபாடு. பெட்டிஷன்ஸ் அப்படின்னா மனுக்கள். பிலாசபிக்கல் அனார்கிசம் அப்படின்னா தத்துவ அரசின்மைவாதம். பிசிக்கல் லா அப்படின்னா இயற்பியல் சட்டம். பிளானிங் அப்படின்னா திட்டமிடல். பிளிபியன்ஸ் அப்படின்னா சாதாரண குடிமக்கள். பிளெபிசிட்டரி டெமோக்ரஸி அப்படின்னா பொது வாக்கெடுப்பிலான மக்களாட்சி. பிளூரல் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா பன்மை தலைமை. புளூரலிசம் அப்படின்னா பன்மைவாதம். புளூரலிஸ்டிக் நேஷன் அப்படின்னா பன்முக நாடு. புளூரலிஸ்டிக் தியரி ஆஃப் சாவரனிட்டி அப்படின்னா பன்முக இறைமை கோட்பாடு. புளூராலிட்டி அப்படின்னா பன்மைத்துவம். போலிஸ் ஸ்டேட் அப்படின்னா
காவல் அரசு, பாலிசி மேக்கர்ஸ் அப்படின்னா கொள்கையை உருவாக்குபவர்கள், பொலிட்டிக்கல் அசைலம் அப்படின்னா அரசியல் புகலிடம், பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி அப்படின்னா அரசியல் அதிகாரம், பொலிட்டிக்கல் அட்டானமி அப்படின்னா அரசியல் சுயாட்சி, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னா அரசியல் மக்களாட்சி, பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படின்னா அரசியல் பொருளாதாரம், பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டி அப்படின்னா அரசியல் சமத்துவம், பொலிட்டிக்கல் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னா அரசியல் தீவிரவாதம், பொலிட்டிக்கல் பிராக்மெண்ட்ஸ் அப்படின்னா அரசியல் துண்டுகள், பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அப்படின்னா அரசியல் கருதுகோள், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா அரசியல் செல்வாக்கு, பொலிட்டிக்கல் ஆப்ளிகேஷன் அப்படின்னா ஆப்ளிகேஷன்னா நீட் ஆர்எல்ஸ் கடமை அப்படின்னு சொல்லுவாங்க, அரசியல் கடமைகள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா அரசியல் கட்சிகள், பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா அரசியல் கட்சி. அடுத்தது பொலிட்டிக்கல் போலரைசேஷன் அப்படின்னா அரசியல் துருவமடைதல், பொலிட்டிக்கல் பவர் அப்படின்னா அரசியல் வலிமை அல்லது அரசியல் அதிகாரம், பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னா அரசியல் உரிமைகள், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னா அரசியல் அறிவியல், பொலிட்டிக்கல் செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்னா அரசியல் சுய நிர்ணயம், பொலிட்டிக்கல் சோசியாலஜி அப்படின்னா அரசியல் சமூகவியல், பொலிட்டிக்கல் சாவரனிட்டி அப்படின்னா அரசியல் இறையாண்மை, பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னா அரசியல் முறைமை, போலிங் ப்ராசஸ் அப்படின்னா வாக்களிக்கும் நடைமுறை, போலியார்கி அப்படின்னா குழுவாட்சி முறை, பாலியார்கி அப்படின்னா பாலிகாமி அப்படின்னா பலதார மனம், பாலிதீசம் பல தெய்வ கொள்கை, பாப்புலர் இனிஷியேட்டிவ் மக்களின் துவக்க முறை. அடுத்தது பாப்புலர் ரெஃபரண்டம் மக்களின் கருத்து கணிப்பு, பாப்புலர் சாவரனிட்டி அப்படிங்கிறது மக்கள் இறையாண்மை, பாப்புலர் வில் அப்படிங்கிறது மக்கள் விருப்பம், பாப்புலாரிட்டி அப்படின்னா பிரபலம், போர்ட்போலியோஸ் அப்படின்னா துறைகள், பாசிட்டிவ் லிபரலிசம் அப்படின்னா நேர்மறை தாராளவாதம், பாசிட்டிவ் லிபர்ட்டி அப்படின்னா நேர்மறை சுதந்திரம், பாசிட்டிவ் ரைட்ஸ் அப்படின்னா நேர்மறை உரிமைகள், போஸ்ட் பிஹேவியரலிசம் அப்படின்னா பிந்தைய நடத்தையியல், பின் தோன்றிய நடத்தையியல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது போஸ்ட் கலோனியல் ஃபெமினிசம் அப்படின்னா பின் காலனிய பெண்ணியம், போஸ்ட் கலோனியல் ஸ்டேட்ஸ் அப்படின்னா குடியேற்றத்திற்கு பிந்தைய அரசுகள், போஸ்ட் மாடர்ன் ஃபெமினிசம் அப்படின்னா பின் நவீனத்துவ பெண்ணியம், போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னா பின் நவீனத்துவம், போஸ்ட் ரெவல்யூஷனரி ஸ்டேஜ் அப்படின்னா புரட்சிக்கு பிந்தைய நிலை, பாவர்ட்டி அலிவியேஷன் அப்படின்னா வறுமை ஒழிப்பு, பிரியாம்பிள் அப்படின்னா முகப்புரை, ப்ரீ ரெவல்யூஷனரி ஸ்டேஜ் அப்படின்னா புரட்சிக்கு முந்தைய நிலை, ப்ரீரோகேட்டிவ் அப்படின்னா தனிச்சிறப்புரிமை, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர், பிரசிடென்சியல் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா குடியரசுத் தலைவரின் செயலாட்சி, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம், பிரசிடென்ஷியல் சிஸ்டம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் முறை, பிரஷர் குரூப்ஸ் அப்படின்னா அழுத்த குழுக்கள், பிரிவென்டிவ் டெடென்ஷன் அப்படின்னா தடுப்பு காவல், பிரிமிட்டிவ் கம்யூனிசம் அப்படின்னா ஆரம்ப நிலை பொது உடைமை, பிரிமார்டியல் அப்படின்னா ஆதியில் இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னா சுதேச அரசு, பிரைவேட் மெம்பர் அப்படின்னா தனிநபர் மசோதா, பிரிவிலேஜஸ் அப்படின்னா சலுகைகள், ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி நெருக்கடி நிலை பிரகடனம், ப்ராக்ரஸ் முன்னேற்றம், ப்ராக்ரெசிவிசம் முன்னேற்றவாதம், புரோலிட்டரியேட் இதையுமே கால் மார்க்ஸ் அதிகமா பயன்படுத்தி இருப்பார், பாட்டாளி வர்க்கம், ப்ராமினன்ட் அப்படின்னா முதன்மையான, ப்ரொமல்கேஷன் அப்படின்னா நடைமுறைப்படுத்துதல், ப்ரொபகேண்டா அப்படின்னா பரப்புரை, ப்ரொபோஷனல் அப்படின்னா விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ப்ரொபோஷனல் அப்படின்னா விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ப்ரொடெக்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னா பாதுகாப்பிலான மக்களாட்சி, ப்ராவின்சியல் அட்டானமி அப்படின்னா மாகாண சுயாட்சி, ப்ராக்சி அப்படின்னா பதிலி அல்லது பிரதிநிதி, செஃபாலஜி அப்படின்னா தேர்தலியல், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பொதுநலம், பப்ளிக் ஆபீஸ் அப்படின்னா பொது அலுவலகம், பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்னா பொது கருத்து, பப்ளிக் செக்டார் அப்படின்னா பொதுத்துறை, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னா வாங்கும் திறன் சமநிலை,